நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 10ஆம் வகுப்பில் 14வது பாடமாக உள்ள உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு தகவல்களை பார்க்க உள்ளோம். அதற்கு முன் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பற்றி பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்வோம். அட்டையின் விலங்கியல் பெயர் என்ன? ஹிருட்டினேரியா கிரானுலோசா. அட்டை கண்டமைப்பின் பெயர் என்ன? மெட்டாமெரிசம். அட்டையின் உடல் எத்தனை கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 33 கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அட்டைக்கு எத்தனை கண்கள் உள்ளன? அட்டையோட முதுபுறத்தில் முதல் 5 கண்டங்கள் 5 இணை கண்கள் உள்ளன. ஹிருட்டின் பயன் என்ன? இந்த அட்டை சுரக்கக்கூடிய உமிழ் நீரில் ஹிருட்டின்கிற புரதம் இருக்கு. இந்த புரதம் இரத்தம் உறைவதை தடுக்கிறது. அட்டையின் கழிவு நீக்க உறுப்பு எது? அட்டையோட கழிவு நீக்க உறுப்பு எதுன்னா நெப்ரிடியான்னு பேரு. இது 17 இணை நெப்ரிடியாக்கள் மொத்தம் அட்டையில் இருக்கு. அட்டை ஓர் இருபால் உயிரினம் ஆகும். இருபால் உயிரினம் ஒரே உடல்ல ஆண் உயிரியும் இருக்கும் பெண் உயிரியும் இருந்ததுன்னா அது இருபால் உயிரி. அட்டை வலைத்தசை தொகுதியை சார்ந்தது. அட்டையானது மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கிவோரஸ் வகையினவாக உள்ளது. அதாவது இரத்தத்தை உரியக்கூடிய உயிரிக்கு சாங்கிவோரஸ் பேரு. அந்த வகையை சார்ந்தது அட்டை. கக்கூன் என்பது முட்டைக்கூடு என்றும் அழைக்கப்படுகிறது. இது அட்டையில் காணப்படுது. பாலூட்டிகள் வெப்பரத்த விலங்குகள் ஆகும். பாலூட்டியில் இங்கே முயலை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. முயல் பாலூட்டியியல் வகை சார்ந்தது. இளம் உயிரிகளை பிரவேசிக்கும் விலங்கு விவி பேரஸ் என்று பெயர். அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு என 1990 வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்டுள்ள விலங்கு எதுன்னா குள்ள முயல் இந்த வகையில் இருக்கு. முயலில் உள்ள மார்பறையின் கீழ்ப்பகுதியில் குவிந்த பகுதியோட பேர் என்னன்னா உதரவிதானம். முயலின் எந்த பகுதி பார்வை கோலங்களை கொண்டுள்ளதுன்னா நடுமூலையில தான் பார்வை கோலங்கள் உள்ளன. முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த உரையால் சூழப்பட்டுள்ளதுன்னா புளூரா என்ற இரட்டை ஜவுகளால் சூழப்பட்டுள்ளது. முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை எத்தனைனா 37 இணைகள் தண்டுவட நரம்பு உள்ளது. முயலின் கண்ணில் காணப்படக்கூடிய ஜவ்வோட பேரு, சிறப்பு பெயர் நிக்டேட்டிங் ஜவ்வுன்னு பேரு. சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்னன்னா கேப்சியூஸ் பேரு. இதயத்தை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்னன்னா பெரிகார்டியம். நுரையீரலை சூழ்ந்துள்ள ஜவ்வின் பெயர் என்னன்னா புளூரா. நண்பர்களே, நாம் இன்று 10ஆம் வகுப்பு அறிவியலில் பாடம் 14ஆக உள்ள உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் என்ற பாடத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பார்த்துள்ளோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.